இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருக்கணும் நீ. அம்மாவை பார்க்கணும், ஆட்டுக்குட்டிய பார்க்கணும்னு அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு போற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. உங்க கூட எப்ப என்ன தனியா அனுப்பிச்சாங்களோ அப்பவே அவங்க 2 பேரையும் ஒதுக்கி வச்சுட்டேன். நான் ஃபேக்டரி, செங்கல் சூளை, தோட்டம் துறவுன்னு எப்பவுமே பிஸியா இருப்பேன். வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பொறுப்பா செய்யணும். கண்டிப்பா மேடம், பொறுப்பா பாத்துப்பேன். பேங்க்குக்கு போறது, இபி பில்ல கட்டுறது, ஆடிட்டரை பாக்குறது, ஏதாவது கேஸ் பிரச்சனை வந்தா கோர்ட், வக்கீல், ஆபீஸ் கலையறதெல்லாம் உன்னோட பொறுப்பு. அது என்னோட பாக்கியம் மேடம். எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். பொம்பளைங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். லேடிஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொஞ்சம் குறைஞ்சாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சரிங்கன்னு சொன்ன மேடம். இப்போதைக்கு இது போதும். மத்த கண்டிஷனை எல்லாம் அப்பப்போ சொல்றேன். சமயம் பொறுத்து புது கண்டிஷன்ஸ் டெவலப் ஆகும். நீ இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஒத்துக்கிட்டாதான் கல்யாணமே நடக்கும். இல்லாட்டி எங்க போயிட்டான்? மேடம், நான் இங்க இருக்கேன் மேடம். ஏய், கீழே என்ன விழுந்து கிடக்க? எழுந்திரி. எல்லாத்துக்கும் ஓகே மேடம். முதல்ல எந்திரியா. என்ன எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஓகேவா? அத நான் கால்ல விழும்போது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் மேடம். மேடம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வரைக்கும் 49 பேர் என்ன மாப்பிள்ள பாத்துட்டாங்க. எல்லாமே அட்ரு ஃபிளாப். உங்க பொண்ணுதான் 50வது டைம். தீபாவளிக்கு போறதுக்கு பஸ் கிடைக்காத மாதிரி எனக்கு மேரேஜுக்கு பொண்ணு கிடைக்காம பல வருஷமா பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் நான் கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணுவேன் மேடம். என்ன பஸ்ல இருந்து இறக்க மட்டும் விட்டுறாதீங்க மேடம். எப்படியாச்சும் மேரேஜ்ங்கிற பஸ்ல கிளம்பணுங்கிறது தான் என் வாழ்க்கை லட்சியம் மேடம். வயசாகிட்டே போகுது மேடம். கொஞ்சம் கருணை காட்டுங்க மேடம். மேடம் மேடம், மாப்பிள்ளை ஓகேவா? டபுள் ஓகே. போலா ரைட்.